ஜென் கதையில் அடுத்த கதை மரணமே வா. ஜப்பானிய ஜென் குரு யமட்டோவுக்கு 96 வயதாகிவிட்டது. நடமாட முடியவில்லை. கண்கள் ஒளி மங்கி போய்விட்டன. படிக்கவும் முடியவில்லை. சீடர்களுக்கு உபதேசம் செய்யக்கூட முடியவில்லை. இனி உயிர் தாங்கி இருக்க வேண்டிய அவசியமில்லை என்ற முடிவுக்கு வந்தார் ஞானி. உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டார். சீடர்களுக்கு விஷயம் விளங்கிவிட்டது. மரணம் அங்கே யாருக்குமே பிரச்சனை இல்லை. அது இயல்பான விஷயம். ஜென்னில் மரணம் துக்கமல்ல, திருவிழா. இருந்தாலும் குரு இப்போது இப்படி உண்ணாவிரதம் ஆரம்பித்திருக்க வேண்டாம் என்று தோன்றியது சீடர்களுக்கு. அப்போதுதான் கடுமையான பனிக்காலம் ஆரம்பமாகியிருந்தது. குரு 1 மாதத்தில் உயிர் விடக்கூடும். பனிக்காலத்தில் எல்லாரும் வந்து சேர்வதற்கும் சவாச்சடங்குகள் செய்வதற்கும் மிகவும் சிரமமாக இருக்கும். அதனால் அவர்கள் குருவிடம் சென்றார்கள். சுவாமி, நீங்கள் எடுத்திருக்கும் முடிவை அறிந்து கொண்டோம். இப்போது காரியம் நடந்துவிட்டால் எல்லோருக்குமே சிரமம். இந்த பனிக்காலம் போன பிறகு வைத்து கொள்ளக்கூடாதா? அதுதான் நாங்கள் சிறப்பாக செய்ய வசதியாக இருக்கும். பேசாமல் சாப்பிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். குரு பெரிதாக சிரித்தார். சீடர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். உணவு உண்டார். ஆனால் கவனமாக இருந்து பனிக்காலம் முடிந்ததும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டார். எல்லோருக்கும் சௌகரியமான நாளில் விடை பெற்றார்.